வணக்கம் அண்ட் வெல்கம் டு செலின்ராஸ் லைஃப் ஸ்டைல் அண்ட் லைஃப் ஸ்டைல்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கிறேங்க. இன்னைக்கு நம்ம ஆண்களை எரிச்சல் அடையல் செய்யும் பெண்களின் குணங்கள் இதை பற்றி தான் இன்ட்ரெஸ்டிங் சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் ஆன் ஹியூமன் பிஹேவியர் ஸ்பெஷலி ஆன் லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ், அதாவது மனிதர்களை பற்றிய சுவாரஸ்யமான உளவியல் உண்மைகள், குறிப்பாக காதல் மற்றும் உறவுகளில் நம்ம பார்க்க போகிறோம். பெண்களோட என்னென்ன மாதிரியான நடத்தைகள், செய்கைகள் ஆண்களை ரொம்ப எரிச்சல் அடையல் செய்யும், இரிட்டேட் பண்ணும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இந்த பெண்களும் தெரிஞ்சுக்கணும், ஆண்களும் தெரிஞ்சுக்கணும். ஆண்களும் பெண்களும் தங்களது குணங்கள், எதிர்பார்ப்புகள், செயல்பாடுகள், நடவடிக்கைகள் அனைத்திலும் முற்றிலும் நேர்மாறானவர்கள், மாறுபட்டவர்கள். பெண்களுக்கு மகிழ்ச்சியூட்டக்கூடிய பல விஷயங்கள் ஆண்களுக்கு மிகுந்த எரிச்சலூட்டக்கூடியவையாக இருக்கும். உங்கள் ஆண் நண்பர், காதலர் அல்லது கணவனிடம் எந்நேரமும் பிற பெண்களை பற்றி எதிர்மறையாகவோ அல்லது பொறாமையுடனோ பேசினால், நீங்கள் யாரை பற்றி பொறாமையுடன் பேசுகிறீர்களோ அந்த பெண்ணின் மீது அவர்கள் காதல் வயப்பட்டு விடுவார்கள். நேரடியாகவோ அல்லது சமூக ஊடகங்களிலோ பல பெண்கள் சேர்ந்திருக்கும் பொழுது அவர்களை விட ஏதோ ஒரு விதத்தில் மேம்பட்ட நிலையில் இருக்கும் ஒரு பெண்ணை பற்றி புறம் பேசும் பொழுது அவர்கள் ஒருவருக்கொருவர் ஆறுதலாகவும் நெருக்கமாகவும் உணர்வார்கள். இதே விஷயத்தை நீங்கள் ஒரு ஆணிடம் செய்யும் பொழுது நீங்கள் யாரை பற்றி பொறாமையுடன் புறம் பேசுகிறீர்களோ அந்த பெண் உங்களை விட திறமைசாலி என்று நீங்களே ஒப்புக்கொள்வதாக அந்த ஆணின் மனது மிக இயல்பாக புரிந்து கொள்ளும். எல்லா ஆண்களும் திறமைசாலியான ஒரு ஆல்பா பெண்ணுடன் உறவு வைத்துக் கொள்வதை தான் விரும்புவார்கள். அவளுடன் தான் தாங்கள் பாதுகாப்பாக இருப்பதை போல் உணர்வார்கள் என்பதால் நீங்கள் யாரை பார்த்து பொறாமையுடன் புறம் பேசுகிறீர்களோ அந்த பெண்ணை ஒரு ஆல்பா பெண்ணாக அவன் மனம் கருத தொடங்கிவிடும். ஏனெனில் பெண்கள் அல்லது மனிதர்களுக்கு மட்டுமல்ல, பொதுவாகவே அனைத்து உயிரினங்களுமே தன்னை விட திறமையான இன்னொரு உயிரினத்தை பார்க்கும் பொழுது அதனை அறியாமல் பயமாகவும் பாதுகாப்பின்மையாகவும் உணர்ந்து அந்த உணர்வை எப்படியாவது ஏதோ ஒரு விதத்தில் வெளிப்படுத்திவிடும். இதே பாதுகாப்பற்ற உணர்வும் பயமும் தன்னை விட மேம்பட்ட ஒரு பெண்ணை பார்க்கும் பொழுது இன்னொரு பெண்ணிற்கு தோன்றும் போதுதான் அவள் தொடர்ந்து அந்த பெண்ணை பற்றியே வெறுப்பாகவோ பொறாமையாகவோ கிண்டல் செய்வதை போலவோ வதந்திகளாகவோ ஏதோ ஒரு விதத்தில் அவளை பற்றியே பேசிக்கொண்டிருக்கிறார். இதைத்தான் ஆணின் மனது அவள் ஒரு ஆல்பா பெண் தான் என்பதற்கான அடையாளமாக, அங்கீகாரமாக அவனுக்கு உணர்த்துகின்றது. பல ஆயிரம் வருடங்களாக பெண்களின் இந்த உணர்வுகள் அனைத்தையும் பார்த்து பழகி கடந்து வந்திருக்கும் ஆணின் மனம் பொறாமை அல்லது வெறுப்பு என்ற போர்வையில் ஒரு பெண்ணை அங்கீகரித்துவிட்ட திறமையான, மேம்பட்ட, சிறந்த ஆல்பா பெண் இவள்தான் என்று புரிந்து கொண்டு அவள் பக்கம் அவன் ஈர்க்கப்படுகிறான். எனவே அவன் நீங்கள் எந்த பெண்ணை பற்றி பொறாமையுடன் அவனிடம் புறம் பேசினீர்களோ அந்த பெண்ணையே காதலிக்க தொடங்கிவிடுகிறான். நான் அவளை பற்றி என் காதலனிடம் அல்லது கணவனிடம் புலம்பினேன், இப்பொழுது அவன் என்னை விட்டு அவளை காதலிக்க தொடங்கிவிட்டான் என்று பல பெண்கள் புலம்புவதற்கான உளவியல் காரணம் இதுதான். எனவே இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் பெண்கள் உங்கள் பெண் தோழிகளிடம் பிற பெண்களை பற்றி பொறாமையுடனோ அல்லது தவறாகவோ புறம் பேசுவதைப் போல உங்கள் காதலன் அல்லது கணவனிடம் பேசாதீர்கள். அது அவர்களுக்கு மிகுந்த எரிச்சலையூட்டும் அல்லது அந்த பெண்ணின் மீது அவர்களுக்கு காதலை வரவழைத்து விடும். இந்த வீடியோவை தொடர்ந்து கண்டினியூ பண்ணலாங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இதே மாதிரி இந்த யூஸ்ஃபுல்லான பயனுள்ள வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். இதே போன்ற சம்பவங்கள் உங்களுக்கும் நேர்ந்திருக்கிறது அல்லது இதே போன்ற கசப்பான சம்பவங்கள் உங்கள் தோழிகளுக்கோ அல்லது உங்களுக்கு பிடித்த பெண்களுக்கோ நடக்கக்கூடாது என்று நீங்கள் விரும்பினால் இந்த வீடியோவை உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வைங்க. இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் பயன்படுற வகையில் ஷேர் பண்ணுங்கள். பெண்கள் செய்வதில் ஆண்களுக்கு எரிச்சலூட்டும் மற்ற விஷயங்கள் என்னென்ன வாங்க ஒவ்வொன்றா தொடர்ந்து பார்க்கலாம். பெண்களுக்கு எப்பொழுதும் யாராவது சிலர் அவர்களை சுற்றி இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களுடன் ஏதாவது பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். குறைந்தபட்சம் ஒரு நாளில் 2500 3000 வார்த்தைகள் வரை பேசினால்தான் பெண்களால் நிம்மதியாக இருக்க முடியும். ஆனால் பெரும்பாலான ஆண்களுக்கு பேசுவதே பிடிக்காது. புதிதாக ஒரு பெண்ணை கவர நினைக்கும் போதும் தனது எதிர்மறையான குணங்கள் எல்லாம் தெரிந்த பிறகு அவனை கண்டு கொள்ளாமல் அல்லது அவன் பேசுவதை அவன் காதலியோ அல்லது மனைவியோ மதிக்காமல் இருக்கும்போது தன் மனைவியை விட தன்னை விட மிகவும் குறைவான உணர்வு நிலையுடைய பெண்களிடம் பேசி அவளிடமிருந்தாவது தனக்கு மதிப்பு மரியாதையும் கிடைக்காதா என்று எதிர்பார்ப்பான். ஆனால் அதையும் மிகச்சில மணி நேரங்கள் மட்டுமே ஒரு ஆணால் செய்ய முடியும். ஆண்களுக்கேயுள்ள பொதுவான இந்த பேசுவதை விரும்பாத குணத்தை பெண்களால் நிரந்தரமாக மாற்றிவிட முடியாது. அப்படி ஒரு பெண் கட்டாயப்படுத்தி ஒரு ஆணை பெண்களைப் போலவே தொடர்ந்து பேச வைக்க முயற்சி செய்யும் பொழுது அவனுக்கான தனிப்பட்ட இடைவெளியை கொடுக்காத பொழுது ஒரு ஆண் அவளிடம் மிகுந்த எரிச்சல் அடைவான். வேண்டுமென்றே மற்ற ஆண்களிடமோ அல்லது அவனுக்கு பிடிக்காத நபர்களிடமோ பேசி செயற்கையாக அவனது பொறாமையை தூண்டுவது ஆண்களுக்கு மிகுந்த எரிச்சலூட்டக்கூடிய விஷயமாகும். ஒரு ஆண் தான் செய்த ஏதோ ஒரு தவறுக்காக உங்களிடம் மன்னிப்பு கேட்கும் பொழுதோ
அல்லது அந்த பிரச்சனையை பற்றி உங்களிடம் பேசி சரி செய்துவிட நினைத்து சமாதானம் செய்ய முன்வரும் பொழுதோ அதற்கு இடம் கொடுக்காமல் வேண்டுமென்றே நாள் கணக்காக அவனிடம் பேசாமல் இருப்பதும், உங்களுக்கு ஏதாவது பொருட்களை வாங்க வேண்டுமென்றாலோ அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் கேட்டு அவன் செய்யவில்லை என்றாலோ அவனுடன் பேசாமல் இருந்தே அவற்றை சாதித்துக் கொள்ள நினைப்பதும் பெண்கள் செய்யும் செயல்களில் ஆண்களுக்கு மிகுந்த எரிச்சலூட்டக்கூடியவற்றில் ஒன்றாகும். வீடியோ கண்டினியூ பண்ணலாங்க. அதுக்கு முன்னாடி உங்களோட மனைவி அல்லது காதலி இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்களெல்லாம் செஞ்சு உங்களை எரிச்சல் ஊட்டிகிட்டே இருக்கிறாங்களா அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பெண்கள் தங்களுக்கும் தன் கணவனுக்கும் தங்கள் குடும்பத்திற்கும் எந்த வகையிலும் பயன்படாத தேவையற்ற பொருட்களை வாங்கி குவிக்கும் போது ஆண்கள் மிகுந்த எரிச்சல் அடைவார்கள். கடைத்தெருக்களுக்கு ஷாப்பிங் செல்ல அடிக்கடி அழைப்பதும், பொருட்களை வாங்குவதற்கு நீண்ட வரிசையில் காத்திருக்க வைப்பதும், வெகு தூரம் நடக்க வைப்பதும் ஆண்களுக்கு பிடிக்கவே பிடிக்காத அவர்களுக்கு மிகுந்த எரிச்சலையூட்டும் செயல்களாகும். நன்றாக பேசிக்கொண்டும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் பெண்கள் காரணமே இல்லாமல் திடீரென உணர்ச்சி வசப்படும் சமயங்களில் ஆண்கள் மிகுந்த எரிச்சல் அடைவார்கள். வேண்டுமென்றே தங்களது பொசசிவ்னஸ் மற்றும் பொறாமையை பெண்கள் தூண்டுவது ஆண்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. எந்த ஒரு விஷயத்திற்கும், மிக சாதாரண விஷயத்திற்கு கூட பெண்கள் மிக அதீதமாக எதிர்வினை புரிவது ஆண்களுக்கு மிகுந்த எரிச்சலையூட்டும் செயலாகும். தனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை ஆண்கள் செய்யும் போது அல்லது தான் விரும்பும் ஒரு விஷயத்தை அவன் செய்யவோ வாங்கி தரவோ மறுக்கும் போதும் அவன் தன் பெண்கள் பேசாமலேயே இருப்பது அல்லது தவிர்ப்பது ஆண்களுக்கு மிகுந்த எரிச்சலையூட்டும். ஒரு ஆண் சொல்வதை முழுமையாக கேட்காமலேயே அவன் சொல்லும் அனைத்திற்கும் சரி என்று சொல்வதும் அல்லது முடியாது என்று சொல்வதும் ஆண்களுக்கு அவன் பேசுவதை முழுமையாக கேட்காமல் அவமதிப்பதை போன்ற ஒரு உணர்வை தந்து அவர்களுக்கு எரிச்சலையூட்டும். மிகவும் குறுகலான மனப்பான்மையுடைய பெண்களை நேரடியாக சிந்திக்காமல், பேசாமல், செயல்படாமல் எப்பொழுதும் குதர்க்கமாகவே சிந்தித்து கொண்டும் பேசிக்கொண்டும் செயல்பட்டு கொண்டும் இருக்கும் பெண்களை ஆண்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவர்களுடன் வாழ அல்லது பழக நேரிடும் பொழுது ஆண்கள் மிகுந்த எரிச்சலடைவார்கள். எதற்கெடுத்தாலும் எந்த ஒரு சாதாரண விஷயத்திற்கும் மிகவும் அதீதமாக அலட்டும் நாடகம் ஆடும் பெண்களை பார்க்கும் பொழுது ஆண்கள் எரிச்சலடைவார்கள். சூழ்ச்சி செய்து கொண்டே இருக்கும் பெண்களையும், வெகுளித்தனமில்லாத எப்பொழுதும் ஏதாவது ஒரு திட்டம் போட்டுக்கொண்டே இருக்கும் பெண்களையும் ஆண்கள் மிகவும் வெறுப்பார்கள். பெண்கள் தங்களை அந்த ஆணின் முன்னாள் காதலிகளுடன் ஒப்பிட்டு பார்த்து பேசுவதும், தன்னை அவளது முன்னாள் காதலர்களுடன் ஒப்பிட்டு பார்த்து பேசுவதும் பெண்கள் செய்யும் செயல்களில் ஆண்களுக்கு மிகுந்த எரிச்சலையூட்டும் விஷயமாகும். தனக்கு எந்த ஒரு விஷயம் தவறாக நடந்தாலும் நீதான் எனது அனைத்து பிரச்சனைகளுக்கும் தவறுகளுக்கும் காரணம் என்று தன்னுடன் இருக்கும் ஆணையை காரணம் சொல்லி பழி சுமத்தும் பெண்களை ஆண்கள் மிகவும் வெறுப்பார்கள். தான் செய்யும் அனைத்து செயல்களையும் எதற்கெடுத்தாலும் விமர்சித்து கொண்டே இருக்கும் பெண்களுடன் பழகும் பொழுது ஆண்கள் மிகுந்த எரிச்சலடைவார்கள். ஆண்கள் எப்பொழுது பார்த்தாலும் எதற்கெடுத்தாலும் அவனது தாயுடன் சண்டையிட்டு கொண்டும் குறை சொல்லிக் கொண்டே இருக்கும் பெண்களை பார்த்தால் மிக மிக எரிச்சலடைவார்கள். ஒரு ஆண் எப்பொழுதும் தன்னிடம் காதலை வெளிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும், ரொமான்டிக்காக நடந்து கொள்ள வேண்டும் என்று பெண்கள் கேட்கும் பொழுதும் அவனை வற்புறுத்தும் பொழுதும் ஆண்கள் மிகவும் எரிச்சலடைவார்கள். எப்பொழுது பார்த்தாலும் தான் இந்த உலகத்திலேயே மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் ஒரு நபர் என்பதை போல பரிதாபமான முகத்துடன் அழுது புலம்பிக் கொண்டே இருக்கும், தன்னை ஒரு பாதிக்கப்பட்ட நபராகவே வெளிப்படுத்தி கொண்டே இருக்கும் பெண்களை பார்த்தால் ஆண்கள் மிகுந்த எரிச்சலடைவார்கள். மிக அதீதமாக மேக்கப் செய்து கொள்ளும் பெண்களையும், தன்னை அழகாக வைத்துக் கொள்வதில் கொஞ்சம் கூட ஆர்வமே காட்டாத பெண்களையும் என இந்த 2 அதீத எல்லைகளில் இருக்கும் பெண்களையும் ஆண்களுக்கு பிடிக்காது. எனவே எப்பொழுதும் நடுநிலையுடன் இருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இதே மாதிரி தொடர்ந்து நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க முடியும். அண்ட் இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதே மாதிரி நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வச்சா அது பார்க்குற மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அது வந்து உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைங்க. இன்னும் நிறைய லைஃப் ஸ்கில்ஸ், மோட்டிவேஷன், கர்மா, ஸ்பிரிச்சுவாலிட்டி ரிலேட்டட் வீடியோஸ் தொடர்ந்து இந்த சேனலில் பார்க்கலாம். ஸ்டே டியூன்ட் வித் மீ. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். Till then, tata, bye bye, see you and take care.